இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். ஒரு சான்றாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திருப்பெருந்துறைக்கு நீங்கள் ஒரு முறையேனும் பயணப்படணும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாம் அடிக்கடி இந்த ஆன்மீக நிகழ்வில் வாசிப்பை பற்றி சொல்லுவோம். படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருட்களில் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா. நீ கீதை படி, ராமாயணம் படி, பெரிய புராணம் படி, படி படி படின்னும். ஏன் படிப்படியாக நீங்கள் மேலே போகணும். அப்போ தான் நிலையாக நிற்க முடியும், அப்போ தான் எல்லாரோடையும் கூட முடியும். அதற்கு கல்வி தான். இப்போ இறைவன் மனிதனுக்கு சொன்ன ஒரு பொருள் எதுன்னா கீதை. இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். இது மூன்றுக்கும் உள்ள வேற்றுமை உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் எது நூல்படி நமக்கு கிடைக்கிறது. தச்சனினுடைய கைநூல் எப்படி மரத்தின் கோணலை சரி செய்கிறதோ அதுபோல நம்முடைய மனத்தின் கோணலை சரி செய்வது புலவனினுடைய கைநூல். அந்த நூலை ஆதாரமாக வைத்து இன்றைக்கு உங்களை ஆன்மீக சுற்றுலாவுக்கு அழைத்து செல்ல போகின்றோம். பொதுவாக நீங்கள் சுற்றுலா போகணும்னா ரயில்லையோ பஸ்ஸிலையோ பயணப்பட்டு விமானத்திலேயோ போகணும். ஆனால் ஜெயா தொலைக்காட்சியினுடைய இந்த அருள் நேர பகுதியை பார்த்தா ஒரு 3-4 தளத்துக்கு போய் நீங்கள் இறைவனை வழிபட்ட நிறைவும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கணும். இப்போ உங்களை அப்படியே காரைக்குடியை தாண்டி அந்த திருக்கோஷ்டியூர்லேருந்து அழைச்சிட்டு போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஊருக்கு என்ன பெருமை அப்படின்னா, ராமானுஜர் அந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த 8 எழுத்து மந்திரத்தை அவரிடத்திலிருந்து கேட்டு உலகம் உய்யச் சொல்வதற்கு நம்பிக்கை சென்று தரிசித்த தலம் இந்த திருக்கோஷ்டியூர். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊருக்கு போனாலே திருப்பம் தரும்பாங்க. இது சிவகங்கை சீமைக்கு உட்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் சமஸ்தான கோயில் ரொம்ப சிறந்தது. சிவன் பிரம்மா விஷ்ணு, இதை ரொம்ப கவனிக்கணும். சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் சேர்ந்து இரண்யனை வதம் செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்ட தலம் இந்த அற்புதமான திருக்கோஷ்டியூர். அதனால தான் இங்கே போனாலே திருப்பம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார், பூதத்தாழ்வார் என்கின்ற 4 ஆழ்வார் பெருமக்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட சிறப்பு 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாடலில் இந்த திருக்கோயில் பற்றி சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அந்த ராமாயணத்தில் வரி வருமே, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன்னு ராமன் பெருமையை சொல்வது போல திருக்கோஷ்டியூர் பெருமானை சேவிப்பதற்கு இந்த வெடி பத்தாது. அப்படி அந்த திருமேனி அழகை திருப்பம் தரக்கூடிய திருக்கோஷ்டியூருக்கு நீங்கள் போகணும். அடுத்து நம்ம அறந்தாங்கியில் மனிதன் ஞானம் பெற வேண்டிய இடம் திருப்பெருந்துறைன்னு பேர். அதுக்கு பேர் திரு ஆவடையார் கோவில். அந்த ஊருக்கு பேர் திருப்பெருந்துறை. பெரிய திருப்பமும் பெருமைகளும் நம்மை சேருவதற்கு போகணும். அந்த சிவன் கோவிலில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னே அப்படி நிமிர்ந்து பார்க்கணும். மேலே குரங்கும் அப்படியே உடும்பும் சேர்ந்த சிலை இருக்கும். அதைவிட சிறப்பு என்னென்னா, குதிரையினுடைய குழம்பு இருக்குது பாருங்க. அது மராட்டிய குதிரை, கிரேக்க குதிரை, கேரள குதிரை, இதனுடைய அப்படியே உருவம் பொதித்த கற்சிலைகள் இருக்கும். சிவனுடைய கால் இருக்குல்ல, மாறி நடனமாடக்கூடிய இடம் இந்த திருப்பெருந்துறை. முருகப்பெருமான் எல்லா ஆலயங்களிலும் அருள் சுரக்கக்கூடிய வேலோடு காட்சி தரக்கூடியவன். இங்கு மட்டும்தான் ராமர் வைத்திருக்கக்கூடிய வில் போல காட்சி தருவார். இன்னும் சொல்லப்போனால் நட்சத்திரம் ராசிகளுக்கு தனித்தனி சிற்பம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குரு அமர்ந்த குருந்த மரம் இங்கே தலவிருட்சம். அங்கே ஏற்றக்கூடிய தீப வரிசை, ஆவி பறக்க அன்னம் வைத்து வழிபாடு செய்வார்கள் இந்த ஆவடையார் கோவிலில், திருப்பெருந்துறையில். இவை எல்லாவற்றிற்கும் மேலே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சொல்லப்போனால் கற்கோயிலினுடைய
ஒரு சான்றாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திருப்பெருந்துறைக்கு நீங்கள் ஒரு முறையேனும் பயணப்படணும். இப்போ அப்படியே மீண்டும் நீங்கள் காரைக்குடி வழியில் பிள்ளையார்பட்டிக்குள்ளே போகிறீங்க. பிள்ளையார்பட்டி பெருமை பற்றி பல தடவை நம்ம பேசியிருக்கோம். உலகத்தில் குடவரை கோவில், எந்த இடத்துல இருந்தாலும் விநாயகர் உங்களை பார்க்குற மாதிரி இருப்பார். நம்ம கண்ணதாசன் எழுதி எல்லாரும் கைப்பையை அடக்கத்தில் பையில் வச்சுக்கிறோமே, அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், அற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்கை என்றுன்னு பாடல் எழுதி அந்த பிச்சைக்குருக்களுடைய சீரிய தலைமையில் நடக்கக்கூடிய வேத பாடசாலையும், நாளெல்லாம் நகரத்தார் பெருமக்கள் வழங்கக்கூடிய அன்னதானமும், அந்த திருக்கோயில் திருக்குடமும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் தங்களுடைய சங்கடம் போக்க சங்கடகர சதுர்த்திக்கு இன்றைக்கும் வந்து வழிபாடு நடத்தக்கூடிய தலம் இந்த கற்பகப்பட்டி கற்பக விநாயகர். அதுவும் அங்கே போய் பணம் கட்டி நம்ம இருந்து கோபூஜையோடு கூடிய கணபதி ஹோமம் பண்ணிட்டு வந்துட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம். இப்போ திருக்கோஷ்டியூர், ஆவடியார் கோவில், பிள்ளையார்பட்டி, இந்த மூணுக்கு நடுவில் இருக்கிறது அற்புதமான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு தெரியும். ஆனால் இங்கே அழகு முருகன் குன்றக்குடியில் இருக்கா. குன்றக்குடி அந்த படியை தாண்டி அந்த கருவறையில் போய் அந்த சண்முகநாதரை தரிசிக்கின்ற போது அங்குள்ள குன்றக்குடி மடமும் முன்னுதாரணமான மனிதர்களும் இறை நாமம் சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளும், ஏன்னா இந்த மடம் கல்வி சாலைகளாக மாற வேண்டும் என்று நினைத்து அமைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சைவ மடங்களில் ஒன்று குன்றக்குடி மடமும் அந்த அற்புதமான திருக்கோயில்களும். இந்த ஆன்மீக சுற்றுலா தலங்களை நான் மீண்டும் வகுத்து சொல்கிறேன். திருப்பும் தரக்கூடிய நீங்கள் அற்புதமான திருக்கோஷ்டியூர் போங்க, அப்படியே ஆவடியார் கோவில் திருப்பெருந்துறை போங்க, கற்பக விநாயகரை தரிசிங்க, முருகனுடைய அருள் பெற்று இல்லம் வாங்க. வாழ்க்கை முழுவதும் இந்த ஆண்டு ஆனந்தம் நிலைத்து நின்று புதுப்பொழிவோடு வாழ்க்கையை தொடங்கலாம். மீண்டும் ஆன்மீக சுற்றுலாவை அடுத்த ஆனந்த ஆரம்ப பகுதியில் ஒரு நாளில் சந்திப்போம், சிந்திப்போம். முருகாசரணம்.